நாகமணி இந்த ருத்ரனோட சொத்து. அது எங்க இருந்தாலும் விடமாட்டேன். தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். நாகமணி அடையிறது இந்த ருத்ரன் வாழ்க்கையோட ஒரு லட்சியம். நாகமணி, உன்னை விடமாட்டேன். எங்க இருந்தாலும் விடமாட்டேன். என்ன இத? நான் தேடிக்கிட்டு இருந்த நாகமணி என் முன்னாடி வந்து நிக்குத. இது கனவா இல்ல நிஜமா? அப்படின்னா இத்தனை வருஷமா நான் தேடிக்கிட்டு இருந்த நாகமணி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. விடமாட்டேன். இனிமே இந்த நாகமணி ருத்ரனோட சொத்தா ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. வந்துட்ட நாகமணி, வந்துட்டே இருக்க. இனி நான் உன்னை விடமாட்டேன். ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. ஏய் ஏய், நில்லு 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 நில்லு. இத்தனை வருஷமா இந்த ருத்ரன் கிட்ட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுனது போதும் போதும். இதுக்கு மேலையும் என்னை ஏமாத்த முடியாத முடியாத முடியாத. நில்ல நில்ல நில்ல. ஹேய் ஹேய், நான் வந்துகிட்டே இருக்க நாகமணி. நாகமணி, விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை அடைஞ்சே தீருவேன் தீருவேன். நாகமணி, நில்லு நில்லு. நீ எங்க போனாலும் உன்னை நான் அடைஞ்சே தீருவேன் தீருவேன். நில்லு நாகமணி. கமணி கமணி கமணி. நில்லு நாகமணி. மணி நில்லு நில்லு நில்லு. நாகமணி, நில்லு 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 நில்லு. நாகமணி கமணி, இனி என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது முடியாது. நில்லு 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 நில்லு. நாகமணி கமணி. நாகமணி உன் உடம்புக்குள்ள வந்து சேர்ந்துருச்சா? அது எப்படி சாத்தியமாகும்? நாகமணி என்னுடைய சொத்து. என் சொத்தை வேற யாராவது பறிச்சுக்கிட்டு போக முயற்சி பண்ணா இந்த ருத்ரன் சும்மா வேடிக்கை பாப்பான்னு நினைச்சியா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது. என் கண்ணு முன்னாடி 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 நாகமணி வேற ஒருத்தர் சொத்தாகிறத என்னால பார்க்க முடியாது முடியாது. அதுக்கு ருத்ரன் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் மாட்டான். ஜெய் மகாருத்ரா. என் நாகமணியை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றல்ல, நீ என்னாக போறங்கிறத பார்த்துக்கிட்டே இரு. அம்மா 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 அம்மா. என்ன அர்ஜுன்? என்னாச்சு? ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? குடிங்க.
அர்ஜுன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? மறுபடியும் கெட்ட கனவு வந்துச்சா? ஏங்க எனக்கு மட்டும் ஏங்க இப்படி கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு? நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? அப்படி என்ன கனவு வந்துச்சு உங்களுக்கு? ஏதோ ரொம்ப விசித்திரமான பொருள், அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. கண்ணை பறிக்கிற அளவுக்கு பல பலன்னு மின்னுக்கிட்டு இருந்துச்சு. நாங்க இருட்டில் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த பொருள் அப்படியே காத்துல மிதந்துக்கிட்டே வந்து என் உடம்புக்குள்ள போயிடுச்சுங்க. நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன். யாரோ ஒரு ஆளோட கையில ஒரு பெரிய கத்திங்க. அந்த தலையை முன்னாடி வந்து என் தலையை வெட்டிட்டு வந்ததே இல்ல. எனக்கு இந்த அளவுக்கு என்னைக்குமே நிராசை ஏற்பட்டதே இல்ல. ஒரு கனவாய் இருக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாள் வரதை இந்த ருத்ரன் விரும்பவே இல்ல. அப்படி என்னடா கனவு வந்துச்சு உனக்கு? மா, இந்த ருத்ரனை பொறுத்த வரைக்கும் நாகமணி எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த நாகமணி வேற ஒருத்தர் கைக்கு போற மாதிரி கனவு வந்துச்சுமா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நாகமணி வேற ஒருத்தர் சொத்தாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த நாகமணி என்னோட சொத்து. என்ன சொன்னீங்க? நாகமணி உங்க சொத்தா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நாகமணி உங்க சொத்தா? அப்பப்பா, நினைக்கும் போதே இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி கனவெல்லாம் எனக்கு ஏங்க வரணும்? என்னோட இந்த கனவுக்கு என்னங்க அர்த்தம்? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க கனவெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்க கூடாதுன்னு. இப்போ என்னடானா நீங்களே இப்படி பயந்து போயிருக்கீங்க. நீங்க ஏதோ தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிருப்பீங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் கனவு வருது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே நிம்மதியா படுத்து தூங்குங்க. எந்த கனவும் வராது. நல்ல நிம்மதியா தூங்குங்க. இல்லைங்க அமிர்தா, இது ஏதோ சாதாரண கனவா இருந்தா நான் இவ்வளவு அப்செட் ஆக மாட்டேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னு தாங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க எப்பவும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே தூங்குறீங்க போல இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். இல்லைங்க அமிர்தா, நீங்க 1000 சொல்லுங்க. இந்த மாதிரி கெட்ட கனவு வரும்போதெல்லாம் நீங்க பக்கத்துல இருந்தா ஒரு மாதிரி மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க.
ஓ ஓ இன்னைக்கு எனக்கு கெட்ட கனவு வரும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. அதனால தானே என்ன பக்கத்துல வந்து படுன்னு சொன்னீங்க. ஆ அந்த வகையில பார்த்தா ஆக்சுவலி கெட்ட கனவு வர்றது ஒரு வகையில அட்வான்டேஜ் தாங்க. அது பாருங்க, அது இதுன்னு பேசி என் கவனத்தை திசை திருப்ப பார்க்காதீங்க. உங்களுக்கு கெட்ட கனவு வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்பவும் கீழே போய் படுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ் 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 அப்படி மட்டும் சொல்லாதீங்க. பாருங்க நான் எவ்வளவு பயந்து போயிருக்கேன் பாருங்க. புருஷன் மேல கொஞ்சமாவது கரிசனை காட்டுங்களேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனா இதே சாக்கா வச்சுக்கிட்டு தினமும் இதை பழக்கமாக்கிட கூடாது. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிங்க, ஏதோ பரவாயில்ல. ஏதோ ஒரு 6 அடிக்கு முன்னாடி கட்டில் மேல இத்தனோண்டு இடம் நான் கேட்டேன். அதுக்கு ரொம்ப தான் பில்டப் கொடுக்குறீங்க. சரி, நாளையில இருந்து நீங்க அங்கதான், ஞாபகம் இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்துட்டீங்கல்ல, இது போதும் எனக்கு. ஒரே ஒரு நாள் போதும். ஜோஜோ லாலி நான் பாடுவேன், செல்லமே உனக்கு முத்தம் கொடுப்பேன். என்ன சொன்னீங்க? அது அதான் கனவு வந்துச்சுல்ல, அத பத்தி புலம்பிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் எனக்கு வந்து கனவை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற மாதிரி தோணுச்சுன்னா மோஸ்ட்லி நீங்க எப்பவும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப தூக்கம் வருது, நான் படுத்து தூங்குறேன். ஜோஜோ லாலி நான் பாடுவேன், செல்லமே உனக்கு முத்தம் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் சீஷா வர மாதிரி, அதுவே எனக்கு போதும். ருத்ரா, என்ன பண்ற நீ? என்ன விடுறா, விடு. என்ன சொன்னீங்க? நாகமணி உங்க சொத்தா? எங்க தைரியம் இருந்தா இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த ருத்ர முன்னாடி நாகமணி உங்க சொத்துன்னு சொல்லி உயிரோட இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாகமணிக்கு முன்னாடி சொந்தம் பந்தம் நட்புன்னு பார்க்க மாட்டேன். நாகமணிக்கு முன்னாடி யாருமே முக்கியம் இல்லை. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ருத்ரா, என்ன பைத்தியக்காரத்தனது? என் கழுத்தை விடு ருத்ரா. இல்ல, உங்களை இன்னைக்கு விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தா என் பாதையில ஒரு தடையா தான் இருப்ப. இன்னைக்கே நான் உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன். நாகமணி அடையற என் பாதையில தடையா இருந்தா யாரா இருந்தாலும் விட மாட்டேன். யாராவது காப்பாத்துங்க. விடுறா என்ன? ஐயோ, ஏ ருத்ரா, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு அவங்கள, விடு அத்தையே. கரண், சித்ரா, மயூரி, விடு. சித்தப்பா, விடு ருத்ரா. அம்மா என்ன பண்றீங்க நீங்க? கையெடுங்க. கையெடுங்க, விடு அவங்கள. கீழே என்னமோ சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு. யாரோ கத்துன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு கனவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வர வர எனக்கு பிரம்ம அதிகமாகிக்கிட்டே போகுது.
அப்பப்பப்பப்பப்பா, புருஷன் மேல கொஞ்சம் கூட கரிசனையே கிடையாது உங்களுக்கு. ஆ, 1 மைல் தூரம் அப்படியே ஓடிடுவீங்க, ஒரே 1 இன்ச் முன்னாடி வருவீங்க. ஒரு சில நேரத்துல ஜோன் அப்படியே காதல் மலையே பொழியுவீங்க. இன்னும் சில நேரத்துல மான்குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டே தூரமா ஓடிடுவீங்க. நீங்க ஒரு மாதிரி தாமரை இலைமையில இருக்கிற நீர்த்துளி மாதிரி. கையில பிடிச்சில நினைக்கிறதுக்குள்ள பொசுக்குன்னு கை விட்டு வலிக்கிட்டு போடுவீங்க. இருங்க, உங்களை ஒரு வழி பண்றேன். எங்க அமிர்தா, என்னை காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. அமிர்தா, என்னை காப்பாத்துங்க, பயமா இருக்குங்க. அமிர்தா, காப்பாத்துங்க. எங்க எனக்கு கொண்டாடுங்க, நான் உயிரோட வாழணும், நான் உயிரோட வாழணும். எனக்கு அழகான பொண்டாட்டி இருக்காங்க, நான் அவங்களோட சந்தோஷமா வாழணும். எனக்கு நிறைய கனவு இருக்கு. பாம்பு, பாம்பு, என்னை கொண்டாடாத. அமிர்தா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அமிர்தா, என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. அமிர்தா, அப்பா, கனவாங்க அது? கனவுல ஒரு 10 அடி நீல பாம்பு, கருப்பு நாக்கு, கிட்டத்தட்ட அது என்ன கடிச்சு சாகடிச்சிச்சுங்க. எப்படியோ நீங்க என்ன எழுப்பினது நல்லதா போச்சு, இல்லைன்னா கனவுலயே என் கதி அதோ கதிதான். ஏங்க அவ்வளவு கோவமா பாக்குறீங்க? ப்ராமிஸ் சொல்றேங்க, நிஜம்தாங்க. சரி சரி, நீங்க தூங்குங்க. ராமா கிருஷ்ணா கோவிந்தா பரமேஸ்வரா, எல்லாரும் காப்பாத்துங்க. சித்தப்பா, என்ன இதெல்லாம்? நீங்க ஏன் பாட்டி கழுத்தை பிடிச்சு நெருக்குறீங்க? என்ன இதெல்லாம்? என்ன நடக்குது ருத்ரா இந்த வீட்ல? நீ இந்த மாதிரி நடந்துக்குவே நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அம்மாவோட கழுத்தை நெருக்கிற அளவுக்கு நீ கீழ்த்தரமா இறங்கிட்ட. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. அது எப்படி தலையிடாம இருக்க முடியும்? அத்தை இந்த வீட்டுக்கு பெரியவங்க. அவங்க கிட்ட நீ இப்படி நடந்துக்கும் போது நாங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு. நீங்களாவது சொல்லுங்களே அத்தை, என்ன நடக்குது இந்த வீட்ல? அதெல்லாம் எதுவும் நடக்கல ஹேமா. இவனுக்கு கொஞ்சம் அவசர புத்தி, பேச்சுக்கு பேச்சு பெருசாயிடுச்சு, அவ்வளவுதான். இருந்தாலும் பாட்டி, சித்தப்பா உங்க கழுத்தை நெருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இல்ல ஏதாவது சக்தி இவர் உடம்புக்குள்ள வந்து இந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணுதா? எனக்கு இங்க நடக்கிற எதுவுமே புரிய மாட்டேங்குது. சித்தப்பா இப்படி பண்றாருன்னா என்னால நம்பவே முடியல. இத பாரு கரண், இது எனக்கும் அம்மாக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். நீங்க யாரும் தலையிட வேண்டிய அவசியமே இங்க இல்ல. போங்க இங்க இருந்து.